ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பாடு தான். ஸோ அது கூட நான் பயிரை வச்சு சாப்பிட்றேன். கொல்லி பயிர். இன்றைக்கி டிசம்பர் 10 என்னுடைய பிறந்த நாள். ஆனால் அவ்வளோவா சந்தோஷமாடா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சத்தியமாக சந்தோஷம் கிடையாது. வீட்டில் எல்லாத்தையும் எல்லா சந்தோஷமும் அங்கே தான், வீட்டில் தான் இருக்குது, ஊரில் தான். எல்லாத்தையும் எந்த சந்தோஷத்தையும் நம்ம அணைக்காமல் வெளிநாடு வந்திருக்கோம். யாருமே தயவுசெய்து வெளிநாட்டுக்கு வராங்க. 10,000 சம்பளம் வாங்கினாலும் நம்ம ஊரில் வீட்டில் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருந்து பார்க்குறது தான் வேலை பார்க்குறது தான் எனக்கு தெரிஞ்சவரை என்ன கேட்டால் கரெக்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆமாம் நீங்களாம் வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டிங்க, நாங்கள் மட்டும் வெளிநாடு வரலைனாக்கா வரக்கூடாது, வர வேணான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இங்கே பார்த்தா தான் தெரியும் வெளிநாடு வேலை எப்படி இருக்குது என்ன அப்படின்னு. நம்ம நம்ம இங்கே ஒன்றும் அள்ளி கட்டலை, வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த சம்பாத்தியம் நம்ம இப்போ நியூ இயராக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கோயில் திருவிழா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நல்லது கெட்டது விசேஷமாக இருக்கட்டும், எதையுமே அணிவிக்க முடியாது. ஒரு மஞ்சவரட்டாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், எந்த இதையும் ஆயுத பூஜையாக இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும், எதையுமே இங்கே அணிவிக்க முடியாது, பார்க்க முடியாது. அங்கே ஊரில் இருந்தால் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அணிவிப்போம், சந்தோஷமாக இருக்கும் லைஃபு. இங்கே எந்த இதுவும் அது கிடையாது. அப்புறம் இங்கே என்னத்தை நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம், இருக்க போகிறோம், அணிவிக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், இந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம விட்டுவிட்டு இங்கே வெளிநாடுன்னு இருக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், பிறந்த நாள் வீட்டில் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக வீட்டில் எல்லாம் இன்றைக்கி நிறைய வெரைட்டியாக சமைச்சு வச்சு சந்தோஷமாக சாப்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 4 பேர்த்துக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒரு முதியோர் இல்லம், இல்லை இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அனாதாசிரமம், அங்கே போய்ட்டு நம்ம அந்த பிறந்தநாள் கொண்டாட வேண்டிய செலவு ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்ம 2,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம். அந்த காசு அங்கே கொடுத்தா அவங்க சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் கூட செஞ்சுருக்கேன், நான் இங்கேருந்து கூட அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிறந்த நாள்ன்றதை காட்டிலையும் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி பிறந்த நாள்ன்றதை தாண்டியும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே என்னடா இது வெளிநாட்டு வேலை வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நினச்சா கடுப்படிக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ரொம்ப யோசிக்கும்போது சாப்பிட கூட மனசு இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதான் சொல்கிறேன், எல்லோரும் விளையாடுன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு லைஃபே கிடையாது. ஊரில் அப்பா அம்மா கூட இருந்து பார்க்குன்றதை விட இது ஒரு எனக்கு என்னென்னா, இப்போ யாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலை அப்படின்ற கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதை பற்றிலாம் நான் நினைக்கல, நீங்கள் யாரும் அப்படி நினச்சிடாதீங்க. ஆனால் அவங்க கூட இருந்து ஊரில் இருந்து நம்ம இதை அணிவிக்கிறன்றது வேறு. அது ஒரு சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றனால சொல்கிறேன். என் லைஃப்பில் எல்லாம் இப்படிலாம் நடக்குது இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும், காட்டணும் அப்படின்றனால தான் நான் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். ஸோ இன்னமும் என் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கு, என்ன எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, சட்டையை பிடிச்சாங்க, எதுக்கு என்ன அப்படின்றது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ ஓகே, பாய்.